ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே சாஃப்டான லேயராக வரக்கூடிய கோதுமை பரோட்டா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இதுக்கு நிறைய பொருட்கள் தேவையில்லைங்க. நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு கிளறிக்கலாம். அதோட ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ சேர்த்துக்கலாம். சேர்த்து லேசாக நல்ல எண்ணெய் எல்லா மாவுலையும் படுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தேவையான தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பொதுவாக பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். பரோட்டா பிடிக்காத ஆட்களே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ மைதா ரொம்ப சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுனால பரோட்டா சாப்பிட்றதுக்கு பயப்படுறாங்க. ஆனால் அதே அளவு டேஸ்ட்டில் கோதுமையிலேயே நம்ம அடுக்கடுக்காக வர்ற மாதிரி பரோட்டா வீட்லேயே பண்ணலாங்க. பாருங்கள், இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கட்டியாக மாவு பிசைச்சிக்கோங்க. மாவு ரெடியான பிறகு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மாவு மேலே தடவி நம்ம கொஞ்ச நேரம் அந்த மாவு ஊற வைக்க போகிறோம். ஒரு அரை மணிலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் மூடி வச்சுடுங்க. அப்படின்னா தான் மாவு உங்களுக்கு சாஃப்ட் ஆகும். இந்த பரோட்டாவை நம்ம கடையில் சேர்க்குற மாதிரி இல்லாமல் கம்மியாக எண்ணெய் சேர்த்து செய்யலாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி எண்ணெய் தடவி நம்ம மூடி வச்சிடலாம். 1 மணி நேரம் நான் ஊற வைக்க போகிறேன். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறிட்டு பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம பரோட்டா தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். வழக்கமாக எல்லோரும் பரோட்டா தேய்ச்சிட்டு அந்த அடுக்கு மட்டும் வைப்பாங்க. நம்ம இன்றைக்கி வேறு ஒரு விதத்தில் அடிக்க போகிறோம். அது எப்படின்னு இந்த ஸ்டெப்பில் கவனமாக பார்த்துக்கோங்க. மாவை லைட்டாக மாவு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக எண்ணெய் தடவி விரிச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் விரிக்க முடியுமோ அந்தளவு விரித்து விட்டுருங்க. உங்களுக்கு நல்ல 1 ஹவர் ஊறி இருக்கிறதுனால மாவு நல்லா விரிக்கிறதுக்கு வரும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி விரிச்சிருக்கேன். சேப்பை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே லேசாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி அடுக்கடுக்காக ஒன்று மேலே ஒன்று வைங்க. இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கு வச்சுட்டு அப்படியே நம்ம சுத்த போகிறது. இப்போ நம்ம அடுக்கு வச்சுட்டோம். இப்போ கவனமாக பார்த்துக்கோங்க. அந்த சென்டர் பிளேஸில் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. சென்டர் பிளேஸை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம துணி துவைப்போம் இல்லையா, முன்னாலெல்லாம் இப்போ இல்லை, முன்னால் அடித்து துவைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மாவு வச்சு அந்த பலகையில் அடிங்க. மாவு உங்களுக்கு நல்லா விரிஞ்சிடும். இந்த மாதிரி நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு லேயராக ரொம்ப அழகாக வரும். நிறைய அடுக்கும் கிடைக்குங்க. இந்த மாதிரி சுற்றி அடியில் வச்சு மாவை லேசாக இதுக்கு மேலே எண்ணெய் வச்சுடுங்க. எண்ணெய் வச்சாதான் உங்களுக்கு காயாமல் இருக்கும். எண்ணெய் வச்சிடலாம். இப்போ இன்னொன்று செஞ்சு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி விரிச்சிட்டு லைட்டாக மேலே எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு அடுக்கு வைக்கலாம். ஒன்று மேலே ஒன்று வச்சு நல்லா அடுக்கு வச்சுடுங்க. இப்படி அடுக்கு வச்ச பின்னால் நம்ம சென்டர் பிளேஸை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. சென்டர் பிளேஸை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம துணி துவைக்கிற மாதிரி அடிக்கணுங்க. அந்த பலகையில் மாவு பதமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அருந்து போகாது. இப்படி நல்லா அடிக்க உங்களுக்கு நல்லா விரிஞ்சு கொடுக்கும். பாருங்கள், எவ்வளோ நீளம் ஆகிட்டு பாருங்கள். இதை அப்படியே சுற்றி வச்சுடுங்க. இதை நம்ம உடனே தேய்ச்சி சுடுறதோட இந்த மாவும் ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் அப்படியே வச்சுட்டு சுட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த மடிப்பை கடைசி நுனியை அடிப்பக்கம் வச்சு லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே போட்டு வச்சுட்டோம். இப்போ நம்ம இதை சுட்டு எடுத்துடலாம். கையால் பருத்தி விட்டுக்கலாம். இல்லை நம்ம பலகையை வச்சு அந்த பூரிக்கட்டையை வச்சும் நம்ம பருத்திக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸில் பருத்திக்கோங்க. ரொம்ப கனமாக போட்டிங்கன்னா கொஞ்சம் நிதானமாக வேக விடணும். இந்த பரோட்டா மறுநாள் இருந்தால் கூட உங்களுக்கு கெட்டு போகாதுங்க. அதனால் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். நம்ம கடை பரோட்டா அளவுக்கு எண்ணெயும் இதில் நம்ம சேர்க்க மாட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி பருத்தி விட்டாச்சு. இப்போ நம்ம சுட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் நிதானமாக வேக விடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுக்கலாம். ஒரு பக்கம் வெந்தாக்கில் நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நார்மலாக நம்ம பரோட்டாவை பரப்பி விடையில் இவ்வளோ தூரம் நமக்கு பெருசாக நமக்கு பரப்பி விட முடியாது. அதனால் நீங்கள் இந்த டெக்னிக் படி அடிச்சுக்கிட்டிங்கன்னா அது தன்னாலவே உங்களுக்கு நீட்டாக கொடுத்து நிறைய லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ லேசாக எண்ணெய் விட்டு எடுத்துடலாம். இப்போ எல்லா பரோட்டாவும் நமக்கு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம அந்த பரோட்டாக்களை அடித்து எடுத்துடலாம். ஒவ்வொரு பரோட்டாவை அடிச்சுக்கிறதுக்கு பதிலாக இப்படி 4 பரோட்டா வச்சு இப்படி 4 பக்கமும் தட்டிடுங்க. அப்போ தான் அதோட லேயர்ஸ் நல்லா விரிஞ்சு பார்க்குறதுக்கு நல்லா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இப்படி லேயராக சாஃப்டாக இருக்குன்னு.
நீங்கள் இந்த ஸ்டைலில் கோதுமை பரோட்டா செஞ்சு பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நம்ம சேனல்ல ஒரு கிவ்அவே காத்துக்கிட்டு இருக்கு. இதுல கலந்துக்கிறதுக்கு நம்ம சேனல் ரிலாக்ஸ் ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏப்ரல் 14th வர வரைக்கும் உள்ள எல்லா வீடியோக்கும் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. ஏப்ரல் 14th அப்புறம் 3 சப்ஸ்கிரைபருக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது. இது சம்பந்தப்பட்ட வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க.